Hello viewers, welcome to Tips Mathematics 23. So இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபியில் இருக்கக்கூடிய லெசன் நம்பர் 6 தான் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோங்க. அது ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து நம்ம முழுமையாக படிச்சுக்க போகிறோம். ஸோ அடுத்த கிளாஸ் 2ல் வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கக்கூடிய லெசன்ஸ் வந்து நம்ம தெளிவாக படிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசனுங்க. இந்த லெசன் 6ஆக இருக்கட்டும், லெசன் 7ஆக இருக்கட்டும், இது ரெண்டுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் மேம் இம்பார்ட்டன்ட்? பாயிண்ட்ஸ் நிறையா இருக்கும்னு சொல்ல வரீங்களா அப்படின்னா, பாயிண்ட்ஸும் இதில் நமக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 6வது படம் 7வது படம் ரெண்டுமே நிறைய யூனிட் வந்து நமக்கு கவர் பண்ணி கொடுக்கும். ஏன் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு அப்படின்னு வந்துருச்சுனாலே நமக்கு எங்கெல்லாம் தமிழ்நாடுன்னு சிலபஸில் வருதோ அந்த எல்லா இடங்கள்லையுமே இந்த 6வது லெசனும் 7வது லெசனும் கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், யூனிட் 6ஆக இருக்கட்டும், இப்போ நமக்கு இந்த ஜியோகிராஃபியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், இந்த எல்லா யூனிட்டுக்குமே வந்து இந்த 6வது லெசனும் 7வது லெசனும் கவர் ஆகும். பிகாஸ் இந்த தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பேர் இடம் பெற்றுச்சுனாலே நமக்கு இந்த எல்லா யூனிட்டுமே கவர் பண்ணி வந்துடும். ஓகேங்களா? ஓகேங்க. இப்போது ஜியோகிராஃபியில் 10ஆம் வகுப்பில் முதல் 1வது லெசன்லேருந்து 5வது லெசன் வரைக்குமே கம்ப்ளீட்டாக எப்படி பார்த்துருப்போம்? இந்தியாவோட இயற்கை அமைப்புகள் எப்படி இருக்குது, இந்தியாவோட இட அமைப்பு எப்படி இருக்குது, இந்தியாவோட மாநிலங்கள் வந்து எப்படி இருக்குது, இந்தியாவோட காலநிலை எப்படி இருக்குது, இந்தியாவில் வேளாண்மை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்தியான்னு தான் நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த 6வது லெசனும் 7வது லெசனும் கம்ப்ளீட்டாக நம்ம தமிழ்நாடை பற்றி தான் வந்து பர்டிகுலராக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ இப்போ பாடத்தலைப்பு வந்து தமிழ்நாட்டோட இயற்கை பிரிவுகள் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நம்ம பேசின எல்லாமே தான் இந்த அறிமுகத்தில் வந்து இருக்கும். முதல் 5 பாடம் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம இந்தியாவோட தன்மையை பற்றி பார்த்துருப்போம். இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டோட தன்மையை பற்றி வந்து படிக்க போகிறோம். ஓகேங்களா? சரிங்க. நம்ம தமிழ்நாடோட அமைவிடம் வந்து மேப்பில் எங்கே இருக்குது? இந்த ரீஜனில் தான் இருக்குது. சரிங்களா? சரி, இப்போ அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து பாருங்களேன். 1956ஆம் ஆண்டு மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி மொழி அடிப்படையில் மாநிலங்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? பிரித்து தந்திருக்காங்க. அப்போ மாநிலங்களோட எல்லைகளை வந்து என்ன பண்ணியிருக்காங்க? மறுசீரமைப்பு செஞ்சுருக்காங்க. எந்த வருடம்? 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி மாநிலங்களோட எல்லைகளை வந்து என்ன பண்ணியிருக்காங்க? மொழியோட அடிப்படையில் மறுசீரமைப்பு செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? அந்த வருடம் முக்கியம், அந்த மறுசீரமைப்பு வந்து அதுவும் முக்கியமானது. சரிங்களா? எதோட அடிப்படைங்கிறது முக்கியமானது. சரி, அடுத்தது அமைவிடம் மற்றும் பரப்பளவு. சரி, இந்தியாவில் மொத்தம் 28 மாநிலங்கள் வந்து இருக்குங்க. அதில் தமிழ்நாடு ஒன்று. இந்தியா வந்து எந்த பகுதியில் இருக்குது? தென் பகுதியில் அமைந்திருக்கு. சரி, நம்மளோட நிலப்பரப்பு வந்து பார்த்திங்கன்னா 8 டிகிரி 4 டேஷ் வட அச்சம் முதல் 13 டிகிரி 35 டேஷ் வட அச்சம் வரையிலும் பரவி இருக்கு. அடுத்து 76 டிகிரி 18 டேஷ் கிழக்கு தீர்க்கம் முதல் 80 டிகிரி 20 டேஷ் கிழக்கு தீர்க்கம் வரையிலும் பரவி இருக்கு. ஸோ அது ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் லெசன்லேயே மேப்பில் வந்து இப்படி போட்டு காமிச்சு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? அதே தான் திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கு. சரிங்க. இப்போது தமிழ்நாட்டின் கடைக்கோடி பகுதிகளாக, அதாவது வந்து மேப்பில் இருக்கக்கூடிய லாஸ்ட் ரீஜன்ஸ். இப்போ இதுதான் என்னதுங்க? கிழக்கு பக்கம், இது மேற்கு பக்கம், இது வடக்கு பக்கம், இது தெற்கு பக்கம். அப்போ கிழக்கு பக்கம் வந்து எதை சொல்லியிருக்காங்க? கோடியக்கரை. மேற்கு பக்கம் வந்து ஆனைமலை, வடக்கு பக்கம் பழவேற்காடு ஏரி, தெற்கு பக்கம் குமரிமுனை. ஸோ இது எல்லாமே என்னதுங்க? நம்மளோட எல்லை பகுதிகளை வந்து கருதப்படுது. அதான் வந்து கடைக்கோடி பகுதி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நீங்கள் இப்படி படிக்கிறத விட இந்த மாதிரி மேப்பில் போட்டு மார்க் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்தது வந்து தமிழகத்தோட பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா 1,30,058 சதுர கிலோமீட்டர்களாக வந்து இருக்குது. இந்தியாவிலே 11வது பெரிய மாநிலமாக நம்ம தமிழ்நாடு வந்து இருக்குது. ஸோ இந்திய பரப்பளவில் நம்ம 4% கொண்டிருக்கோம். சரிங்களா? அடுத்தது எல்லைகளும் அதன் அண்டை மாநிலங்களும். ஸோ இந்த மாதிரி லைன்ஸில் படிக்காமல் நம்ம இந்த மாதிரி வந்து இப்படி பார்ப்போம். ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து. சரிங்க. இப்போ நமக்கு கிழக்கு பக்கம் வந்து யார் இருக்கான்னா வங்காள விரிகுடா. சரிங்களா? அந்த கிழக்கே வங்காள விரிகுடா இருக்கா? சரி, இப்போ அடுத்தது வந்து மேற்கு பக்கம் யார் இருக்கா? இந்த பக்கம் கேரளா வந்து இருக்குது. சரிங்களா? அடுத்து தெற்கு பக்கம் வந்து யார்? இந்திய பெருங்கடல், இந்தியன் ஓஷன் வந்து இருக்குது. சரிங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வடக்கு நார்த்து சைடு வந்து ஆந்திர பிரதேஷ் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது இந்த வடமேற்கு பகுதியில் நமக்கு இங்கே எல்லை பகுதியில் யார் அமைந்திருக்காங்க அப்படின்னா கர்நாடகா வந்து இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் கம்ப்ளீட்டாக இந்த லைன்ஸில் வந்து இருக்கும். ஸோ இதை நீங்கள் இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு போகலாம். லைன் வரியாக படிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி படம் இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக மெமரி ஆகிடும். சரிங்களா? அதுக்கு அடுத்து முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மன்னார் வளைகுடா மற்றும் பார்க் நீர் சந்தி தமிழ்நாட்டையும் இந்தியாவின் தென்கிழக்கில் உள்ள இலங்கையையும் பிரிக்கின்றன. அதாவது இந்தியாவில் நம்மளோட தமிழ்நாடு இங்கே இருக்குது, இலங்கை வந்து இங்கே இருக்கா. நம்ம இந்த 2 பிரிவினர்களையும் நடுவில் வந்து பிரிக்கக்கூடியது இந்த மன்னார் வளைகுடாவும் அடுத்து வந்து
பாக் நீர் சந்தியும் வந்து நம்மளை இந்த இரு நாடுகளுக்கு இடையில் வந்து பிரிவை வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவோட தென்கிழக்கில் இருக்கக்கூடிய நாடு என்னது? இலங்கை. சரி, அடுத்தது குஜராத் மற்றும் ஆந்திர பிரதேசத்திற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா 906.9 கிலோமீட்டர் நீளமுடன் இந்தியாவின் 3வது நீளமான கடற்கரையை கொண்டிருக்கு. சரிங்களா? இது என்னது? 3வது நீளமான கடற்கரை. ஃபர்ஸ்ட் அப்போ யார்? குஜராத், செகண்ட் ஆந்திர பிரதேஷ், 3வது தான் யார்? நம்ம தமிழ்நாடு. அடுத்தது அரசியல் பிரிவுகள். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு உருவான காலகட்டத்தில் 13 மாவட்டங்கள் தான் இருந்திருக்கு. அடுத்து வந்து நிர்வாக வசதிக்காக மொழியோட அடிப்படையில், அதுக்கப்புறம் வந்து நிறைய அடிப்படையில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? மாநிலங்களில் பிரித்து மறுசீரமைப்பு செஞ்சுருக்காங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்தது இயற்கை அமைப்பு. நம்ம தமிழ்நாடு வந்து எந்த பக்கத்தில் வந்து அடங்கியிருக்குன்னு பார்த்திங்கன்னா தீபகற்ப பீடபூமி, அதாவது தக்கான பீடபூமின்னு வந்து சொல்லப்படக்கூடிய ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரெட்டேஷியஸ் அப்படிங்கிற 135 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரிந்து சென்ற கோந்த்வானா அப்படிங்கிற நிலப்பகுதியிலேருந்து உருவானது தான் நம்மளோட தமிழ்நாடு அப்படிங்கிற பகுதி. சரி, நம்மளோட தமிழ்நாடை வந்து பார்த்திங்கன்னா இயற்கை அடிப்படையில் ஒரு 5 பிரிவுகளை வந்து பிரிக்கிறாங்க. என்னென்னா மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, பீடபூமிகள், கடற்கரை சமவெளிகள் மற்றும் உள்நாட்டு சமவெளிகள்னு சொல்லிட்டு 5 பிரிவுகளை வந்து பிரிக்கப்படுது. ஸோ இப்போ வந்து இந்த கிளாஸில் நம்ம இந்த விஷயங்களை தான் டீட்டெயில்டாக படித்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா மேற்கு தொடர்ச்சி மலை. ஸோ இது வந்து எங்கே ஆரம்பிக்குதுன்னா வடக்கே நீலகிரியில் இருந்து தெற்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுவாமித்தோப்பு வரைக்கும் நீண்டுள்ளது. சரிங்களா? சரி, இந்த மலைத்தொடரோட உயரம் வந்து 2000 3000 மீட்டர் வரைக்கும் பெருசாக வந்து இருக்குது. சரிங்களா? இதோட மொத்த பரப்பளவு வந்து 2500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருக்கு. சரியா? அடுத்து இங்கே வந்து நிறைய முக்கியமான கணவாய்களும் வந்து காணப்படுது. கணவாய்னா வேறு ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி ப்ரீவியஸ் லெசன்ஸ்லேயே நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். மலைகளுக்குள்ளே வந்து ட்ராவல் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான் என்னது? கணவாய்கள். சரி, இப்போ வந்து இங்கே பாருங்கள், சென்னை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களை தவிர சென்னை, நீலகிரி, கன்னியாகுமரி இந்த 3 மாவட்டத்தை தவிர நிறைய மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த காலகட்டங்களுக்கு தேவை மாதிரி நிறைய சீரமைப்பு வந்து செஞ்சுருக்காங்க. சரிங்களா? அடுத்து இப்போ அந்த முக்கியமான கணவாய்கள் வந்து நிறையா இருக்குதுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அது என்னென்னா பாலக்காட்டு கணவாய், செங்கோட்டை கணவாய், ஆரல்வாய் கணவாய் மற்றும் அச்சன் கோவில் கணவாய். இது எல்லாமே முக்கிய கணவாய்களாக வந்து கருதப்படுது. அடுத்து முக்கியமான மலைகள், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கக்கூடிய முக்கியமான மலைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி, ஆனைமலை, பழனிமலை, ஏலக்காய் மலை, வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலை, பொதிகை மலைகள் மற்றும் மகேந்திரி மலை. இது எல்லாமே முக்கியமான மலைகளாக கருதப்படுது. இப்போ இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் அமைந்திருக்கக்கூடிய இந்த முக்கியமான 8 மலை வந்து இப்போ சொன்னாங்க இல்லைங்களா, அந்த 8 மலைகளை பற்றியும் டீட்டெயில்டாக நம்ம பார்த்துருவோமா? சரி, இப்போ நீலகிரி மலை அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். நீலகிரி இந்த ஊட்டி அதெல்லாம் அமைந்திருக்கு இல்லைங்களா, அந்த மலை தான். சரி, நீலகிரி மலை வந்து தமிழ்நாட்டோட வடமேற்கு பகுதியில் வந்து இருக்குது. சரிங்களா? இங்கே மொத்தமாக 2000 மீட்டருக்கு மேல் வந்து நிறைய சிகரங்கள் இருக்குது. மொத்தமாக பார்க்கும்போது மொத்தமாக ஒரு 24 சிகரங்கள், 2000 மீட்டருக்கு மேலே 24 சிகரங்கள் வந்து காணப்படுது. இந்த மலையில், இந்த நீலகிரி மலையிலே உயரமான சிகரம் வந்து என்னென்னா தொட்டபெட்டா. சரிங்களா? தொட்டபெட்டா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது, ஊட்டி போகிற எல்லாருக்குமே தொட்டபெட்டா நல்லாவே தெரியும். இதுக்கு அடுத்து இந்த தொட்டபெட்டாவுக்கு அடுத்து வந்து 2வது பிளேஸில் யார் இருக்காங்க அப்படின்னா முக்குருத்தி அப்படிங்கிற மலை வந்து இருக்குது. சரிங்களா? அதாவது சிகரம் வந்து இருக்குது. சரி, இப்போ இதில் தான் வந்து ஊட்டி, குன்னூர் எல்லாமே இந்த நீலகிரி மலையில் தான் வந்து அமைந்திருக்கு. சரிங்களா? இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அடுத்தது நம்மளோட மாநில விலங்கான நீலகிரி வரையாடு இங்கே தான் வந்து காணப்படுது. ஸோ டைட்டில் பேஜ், நம்மளோட டைட்டில் இருக்குது இல்லைங்களா, லெசனோட டைட்டில்லே அந்த ஆடோட ஃபோட்டோ தான் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா, நீலகிரி வரையாடு நம்ம மாநிலத்தோட விலங்கு. அவ்வளோதாங்க. அடுத்து வந்தீங்க அப்படின்னா ஆனைமலை. ஸோ அந்த ஆனைமலை அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு மற்றும் கேரளாவோட எல்லை பகுதியில் வந்து அமைந்திருக்கக்கூடியது. அதுவும் பாலக்காட்டு கணவாய்க்கு தெற்கு பக்கமாக வந்து அமைந்திருக்கிறதா இந்த ஆனைமலை அப்படிங்கிறது. ஸோ அந்த ஆனைமலை புலிகள் காப்பகம், ஆழியாறு பாதுகாக்கப்பட்ட காடுகள், வால்பாறை மலைவாழிடம், காடம்பாறை நீர்மின் நிலையம், இது எல்லாமே இந்த ஆனைமலை பகுதியில் தான் நமக்கு அமைந்திருக்கு. சரிங்களா? அடுத்தது ஆழியாறு மற்றும் திருமூர்த்தி அணைகள் வந்து இந்த மலையோட அடிவாரத்தில் தான் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு. சரிங்களா? அடுத்தது பழனிமலை. ஸோ கொடைக்கானல் அமைந்திருக்கிறது எந்த மலை? பழனி மலைங்கிறது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ ஊட்டி வந்து எங்கே? நீலகிரி மலை. கொடைக்கானல் வந்து பழனி மலை. ஓகேங்களா? சரி, இந்த பழனி மலைங்கிறது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு பகுதியில் தான் வந்து இருக்குது. சரிங்களா? மற்றது எல்லாமே திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. சரி, இந்த பழனி மலையில் மிக உயர்ந்த சிகரம் வந்து என்னென்னா வந்தராவ் அப்படிங்கிறது. சரிங்களா? இதுக்கு அடுத்து 2வது வந்து உயர்ந்த சிகரம் வேம்படி சோலை அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ கொடைக்கானல்ங்கிறது இந்த மலைப்பகுதியில் தான் வந்து நமக்கு அமைந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அடுத்தது ஏலக்காய் மலை.
மலை. இதுக்கே ஏலக்காய் மலைன்னு பேர் அப்படின்னா நிறைய ஏலக்காய் வந்து இங்கே பயிரிடப்படுறதுனால இதுக்கு இந்த ஒரு பேர் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் சொல்லலைங்க, இந்த புக்லேயே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டின் தென்மேற்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடியதான் இந்த ஏலக்காய் மலை. இதை ஏலமலை குன்றுகள்னு வந்து நமக்கு சொல்லுவாங்க. சரிங்களா. அடுத்தது இங்கே ஏலக்காய் மட்டும் இல்லாமல் மிளகு, காஃபியும் வந்து நிறையா வந்து பயிரிடப்படக்கூடிய ஒரு முக்கியமான பயிர் வகையாக வந்து கருதப்படுது. சரிங்களா. ஓகே, அடுத்து வந்து பார்த்தோன்னா வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலைக்குன்றுகள். ஸோ இந்த 2 மலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு நோக்கிய நீட்சி வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி குன்றுகள். ஸோ கிழக்கு பக்கமாக வந்து இருக்கக்கூடியது. சரிங்களா. ஸோ இது வந்து மேகமலை, கழுகுமலை, குரங்கினி மலை, சுருளி மற்றும் கும்பகரை நீர்வீழ்ச்சிகள் இது எல்லாமே எங்கே தான் இருக்குது? இந்த வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலை குன்றுகளில் தான் இது எல்லாமே வந்து காணப்படுது. ஓகேங்களா. ஸோ இந்த கும்பகரை நீர்வீழ்ச்சியெல்லாம் வந்து ரொம்பவே ஃபேமஸானது இல்லைங்களா. அந்த சுருளி, கும்பகரை நீர்வீழ்ச்சி எல்லாமே தேனி பக்கம் வந்து நமக்கு ரொம்பவே ஃபேமஸானது. சரி, இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் மலை அணில் சரணாலயம் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது. அது எங்கே? இந்த மலையோட தெற்கு பக்க சரிவில் தான் வந்து நமக்கு இந்த அணில் சரணாலயம் விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்திருக்கு. ஸோ இதுபோக வைகையும் அந்த வைகையோட துணை ஆறுகளும் இந்த பகுதியில் தான் வந்து உருவாகுது. சரிங்களா. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். அடுத்தது பொதிகை மலை. நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, தமிழ்லே கூட நம்ம படிச்சிருப்போம் இந்த பொதிகை மலையை பற்றி. ஸோ இது எங்கெங்க? தென்காசி மாவட்டத்துலேயும் இதோட தென் சரிவு கன்னியாகுமரி மாவட்டத்துலேயும் அமைந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெயர்களால் அழைக்கப்படக்கூடியது. சிவஜோதி, பர்வத், அகத்தியர் மலைகள் மற்றும் தெற்கு கைலாயம்னு கூட இந்த மலைகளை வந்து அழைக்கிறாங்க. சரிங்களா. சரி, இப்போ அடுத்து பார்த்தோன்னா பழமையான கோயில்கள் வந்து நிறைய இந்த மலைகளில் தான் வந்து காணப்படுது. அடுத்து களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் இந்த பகுதியில் தான் வந்து அமைஞ்சிருக்கு பொதிகை மலையில். அடுத்தது மகேந்திரி மலை குன்றுகள். ஸோ இந்த மலைத்தொடர் வந்து கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களோட எல்லை பகுதிகளாக வந்து இருக்குது. சரிங்களா. ஓகே, அடுத்தது வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை. ஸோ இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில் நம்ம 8 மலைகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ கிழக்கு தொடர்ச்சி மலையில் மொத்தமாக வந்து ஒரு 5 மலைகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட வட மாவட்டங்களில் தான் வந்து அமைஞ்சிருக்கு. சரிங்களா. ஸோ இப்போ இங்கே நம்ம என்னென்ன மலைகள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஜவ்வாது மலை, கல்வராயன் மலை, சேர்வராயன் மலை, கொல்லிமலை, பச்சை மலை. சரிங்களா. இந்த 5 மலைகளை பற்றி நம்ம இங்கே தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு வந்து ஜவ்வாது மலை. ஸோ ஜவ்வாது மலை அப்படிங்கிறது வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையோட நீட்சியான திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்களில் இது நமக்கு பரவி இருக்குது. ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடர்ச்சியற்ற குன்றுகளாக தான் கருதப்படுது. இப்போ அப்படியே வரும், அடுத்து இங்கே கட்டாயிருக்கும், அடுத்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும், அடுத்து கட்டாயிருக்கும். ஸோ ஒரு தொடர்ச்சியே இல்லாத மலைப்பகுதி அப்படின்னா அது கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதி. சரிங்களா. சரி, இப்போ கம்மிங் பேக் டு ஜவ்வாது மலை அப்படின்னா இது திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டங்களில் பரவி இருக்குது. ஸோ இந்த 2 மாவட்டங்களையும் பிரிக்கக்கூடிய பகுதியே இந்த ஜவ்வாது மலை தான். ஓகேங்களா. சரி, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மிக உயரமான சிகரம் என்ன அப்படின்னா மேல்பட்டு அப்படிங்கிற சிகரம். சரிங்களா. இந்த ஜவ்வாது மலையில் பல பகுதிகளில் நீல நிற சாம்பல் கிரானைட் பாறைகள் வந்து உருவாகுது. சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே சந்தன மரங்கள் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்திருக்கு. ஸோ சட்டவிரோதமாக வந்து நிறைய சந்தன மரம் கடத்தல் செஞ்சனால முற்றிலுமாக இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அழிஞ்சிருச்சு. என்னது? சந்தன மரங்கள். சரிங்களா. அடுத்தது கல்வராயன் மலை. ஸோ கல்வராயன் அப்படிங்கிற சொல் வந்து இப்போ இருக்கக்கூடிய பழங்குடியினரோட பண்டைய கால பெயர் வந்து என்னென்னா கரலர். இதில் உருவானதான் இந்த கல்வராயன் அப்படிங்கிறது. சரிங்களா. அடுத்தது தமிழ்நாட்டோட கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் ஒரு முக்கிய மலை என்னன்னா இந்த கல்வராயன் மலை. இந்த மலை வந்து ஜவ்வாது மற்றும் சேர்வராயன் மலைகளோட இணைஞ்சு காவிரி மற்றும் பாலாறு ஆகிய ஆற்று வடிநிலை பகுதியை வந்து என்ன பண்ணுது? நமக்கு பிரித்து கொடுக்குது. சரிங்களா. அடுத்தது சேர்வராயன் மலை. இந்த சேர்வராயன் மலைத்தொடர் அப்படிங்கிறது வந்து சேலம் நகருக்கு பக்கத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. சரிங்களா. இந்த பேர் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னா அவங்களோட உள்ளூர் தெய்வமான சேர்வராயன் அப்படிங்கிற பேர்லேருந்து தான் எடுத்து வச்சுருக்காங்க. ஓகேவா. சரி, இது வந்து அடுத்து இந்த மலையில் அமைந்திருக்கக்கூடிய சோலை கரடு அப்படிங்கிற மலைக்குன்று அந்த இது இருக்கு இல்லைங்களா, கிழக்கு தொடர்ச்சி மலையோட தென் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு உயரமான சிகரமாக கருதப்படுது. சரிங்களா. என்னது? சேர்வராயன் மலையில் உயர்ந்த சிகரமாக வந்து சோலைக்கரடு வந்து கருதப்படுது. அடுத்து ஏழைகளின் ஊட்டின்னு சொல்லப்படக்கூடிய ஏற்காடு மலை எங்கே இருக்குது? இந்த சேர்வராயன் மலையில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ நீலகிரியில் ஊட்டி இருக்குது, பழனி மலையில் என்ன இருக்குது? கொடைக்கானல் இருக்குது, ஏற்காடு வந்து சேர்வராயன் மலையில் வந்து இருக்குது. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய சிகரங்களும் அதோட உயரங்களும் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக படித்து வச்சுக்கணும். சரிங்களா. சரி, அடுத்து வந்தீங்கன்னா கொல்லிமலை. ஸோ கொல்லிமலை எங்கே இருக்குது? நாமக்கல் மாவட்டத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு சிறிய மலைத்தொடராக வந்து கருதப்படுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு முக்கியமான ஒரு கோயில் இங்கே அமைஞ்சிருக்குங்க. அரப்பளேஸ்வரர் கோவில். இது ஒரு முக்கியமான புனித தலமாக கருதப்படுது. ஸோ இது எங்கே அமைந்திருக்கு? கொல்லிமலையில் நமக்கு அமைந்திருக்கு. சரி, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பச்சைமலை. ஸோ பச்சைமலைன்னு இது எதுக்காக அழைக்கப்படுது அப்படின்னா, எப்போவுமே இங்கே பசுமையாக காணப்படுறனால இதை பச்சைமலை அப்படின்னு அழைக்கிறாங்க. ஸோ திருச்சி, பெரம்பலூர், சேலம் மாவட்டங்களில் உயரம் குறைந்த குன்றா இந்த பச்சைமலை கருதப்படுது. சரி, இப்போ பச்சை அப்படிங்கிறது பசுமையை குறிக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. ஸோ அடுத்து இந்த மலைகளில் பலாப்பழம் ஒரு முக்கியமான விளைபொருளாக கருதப்படுது. சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய முக்கிய மலைகள் என்னென்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி இது என்ன பண்ணணும், நம்ம படித்து வச்சுக்கணும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பீடபூமிகள். ஸோ பீடபூமிகள் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, கடல் மட்டத்திலேருந்து உயரமாக காணப்படுது இல்லைங்களா, அதுதான் என்னது? பீடபூமிகள் அப்படின்னு நம்ம அழைப்போம். சரி, இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீடபூமிகள் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளுக்கு இடையே அமைந்திருக்கக்கூடியது தான். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் வடமேற்கு பகுதியில் பாரமஹால் அப்படிங்கிற பீடபூமி இருக்குது. அது மைசூர் பீடபூமியின் ஒரு பகுதியாக கருதப்படுது. சரிங்களா? ஸோ இது கூடவே நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பகுதிகள் அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னா தர்மபுரியும் கிருஷ்ணகிரியும். சரிங்களா? சரி, இப்போ அடுத்து கோயம்புத்தூர் பீடபூமி நீலகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டங்களுக்கு இடையே அமைந்திருக்கு. என்னதுங்க? கோயம்புத்தூர் பீடபூமி. சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா மோயர் அப்படிங்கிற ஆறு இந்த பீடபூமியில் மைசூர் பீடபூமியிலேருந்து பிரிக்குது. சரிங்களா? அதாவது கோயம்புத்தூர் பீடபூமியும் மைசூர் பீடபூமியும் இந்த மோயர் ஆறு தான் என்ன பண்ணுது, டிவைட் பண்ணி நமக்கு தனியாக பிரித்து காட்டுது. சரியா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகக்கூடிய பவானி, நொய்யல் மற்றும் அமராவதி ஆறுகள் இந்த பீடபூமிகளில் பள்ளத்தாக்குகளை உருவாக்கியிருக்கு. சரியா? அடுத்தது நீலகிரி பகுதிகளில் நிறைய மலையிடை பீடபூமிகள் காணப்படுது. இதில் சிகூர் அப்படிங்கிற பீடபூமி பார்த்திங்க அப்படின்னா குறிப்பிடத்தக்க ஒன்றா கருதப்படுது. சரியா? அடுத்தது மதுரை பீடபூமி எங்கே இருக்குது? மதுரை மாவட்டத்தில் தான் காணப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வைகை மற்றும் தாமிரபரணி வடிநிலை பகுதிகளில் இங்கே தான் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ பீடபூமிகள் அவ்வளோதான், சின்ன போர்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து சமவெளிகள். தமிழ்நாட்டில் காணப்படக்கூடிய சமவெளிகள் 2 டைப்பாக இருக்குது. ஒன்று உள்நாட்டு சமவெளிகள், இன்னொரு கடற்கரை சமவெளிகள்னு சொல்லிட்டு 2 டைப்பாக கருதப்படுது. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், பாலாறு, பெண்ணையாறு, காவிரி மற்றும் தாமிரபரணி இந்த எல்லா ஆறுகளுமே உள்நாட்டு சமவெளிகளை உருவாக்குது. இப்போ அடுத்த பாயிண்ட் தமிழ்நாட்டின் கடற்கரை சமவெளிங்கிறது கோரமண்டல அல்லது சோழமண்டல சமவெளி அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். ஒன்று கோரமண்டல், அப்படி இல்லாட்டி சோழமண்டல சமவெளி அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். இது சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்குமே நமக்கு என்ன பண்ணியிருக்கு, நீண்டு இருக்குது. சரிங்களா? சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நமக்கு நீண்டு காணப்படுது. சரிங்களா? ஸோ அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குங்க. ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கடற்கரையோரங்களில் உருவாக்கப்பட்ட மணல் குன்றுகள் தேரி அப்படின்னு அழைக்கப்படுது. எங்கெங்க? ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களோட கடற்கரையோரங்களில் உருவாக்கப்பட்ட மணல் குன்றுகள் தேரி அப்படின்னு அழைக்கப்படுது. சரிங்களா? அடுத்து மன்னார் வளைகுடாவில் பவளப்பாறைகள் காணப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது கடற்கரைகள். ஸோ தமிழ்நாட்டில் தங்க மணல் கடற்கரை அப்படிங்கிற பகுதிகளில் பனை மரங்களும் சவுக்கு தோப்புகளும் பரவலாக காணப்படுது. சரியா? அடுத்து சென்னையின் மெரினா, எலியட் கடற்கரைகளும் கோவளம்ங்கிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. சரியா? அடுத்து வெள்ளி கடற்கரை கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. இந்த எல்லா பீச்சுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஃபேமஸான பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது வடிகாலம். இந்த வடிகால் அமைப்பு அப்படிங்கிறதுலாம் ஆறுகள் தமிழ்நாட்டோட உயிர் நாடியாக கருதப்படுதுங்க. காவிரி, பாலாறு, பெண்ணை, வைகை மற்றும் தாமிரபரணி இது எல்லாமே ரொம்பவே குறிப்பிடத்தக்க ஆறுகளாக தமிழ்நாட்டில் கருதப்படுது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய ஆறுகள் பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கக்கூடியது. சரிங்களா? மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகி கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கக்கூடியதான் மேஜரான ரிவர்ஸாக இருக்குது. தாமிரபரணி ஆறு பார்த்திங்கன்னா நமக்கு வற்றாத நதின்னு கருதப்படுது. ஸோ அதான் கொடுத்துருப்பாங்க, தாமிரபரணி ஆற்றை தவிர மற்ற ஆறு எல்லாமே வற்றுமாறு. அப்போ என்ன அர்த்தம்? தாமிரபரணி வற்றாது. ஏன்னா இது ரீசன் பின்னாடி வரும், நான் இப்போயே சொல்கிறேன்.
தென்மேற்கு வடகிழக்கு இந்த பருவ காற்றுகளில் வந்து நமக்கு அந்த பருவங்களில் மழை 2 சைடில் இருந்துமே இதுக்கு மழை வரதுனால தான் இது என்னது தாமிரபரணி வந்து வற்றாத ஆறுன்னு வந்து கருதப்படுது. ஸோ அதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 பருவமழைகளுமே வந்து இந்த காலத்தில் மழைகளை கொடுக்குறனால ஸோ தாமிரபரணி வந்து வற்றாமல் ஓடிட்டுருக்கு அப்படின்னு வந்து கருதப்படுது, அதாவது சொல்லப்படுது. சரியா? அடுத்தது காவிரி ஆறு. ஸோ காவிரி ஆறு வந்து கர்நாடகா மாநிலத்தில் கூர்க் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் பிரம்மகிரி அப்படிங்கிற குன்றில் வந்து நமக்கு என்ன பண்ணுது, தலைக்காவிரி அப்படிங்கிற பேரில் வந்து உற்பத்தி ஆகுது. சரிங்களா? அந்த இடத்துல நமக்கு உற்பத்தி ஆகுது. சரி, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காவிரி ஆறு தான் நமக்கு தருமபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கல் அப்படிங்கிற நீர்வீழ்ச்சியை வந்து உருவாக்குது. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு ஆகியவற்றுக்கு இடையே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லையாக வந்து ஓடிட்டுருக்கிறதும் இந்த காவிரி ஆறு தான். சரிங்களா? ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியை உருவாக்குறதும் நமக்கு இந்த காவிரி ஆறு தான். அடுத்து வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்படும் மேட்டூர் அணை சேலம் மாவட்டத்தில் இவ்வாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. சரியா? அடுத்தது வந்து மேட்டூர் நீர்த்தேக்கத்தில் பவானி ஆறு இதோட துணை ஆறாக வந்து பிரியுது நமக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ காவிரி ஆறோட துணை ஆறு யார்? பவானி ஆறு. அதுக்கடுத்து கரூரில் இருக்கக்கூடிய திருமுக்கூடல் அப்படிங்கிற வலது கரையில் மேலும் 2 துணை ஆறுகள் வந்து பிரியுது. ஒன்று அமராவதி, இன்னொன்று நொய்யல் ஆறுகள் எல்லாமே சேர்ந்து என்ன ஆகுதுங்க, அந்த இடத்துல இணையுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட அகலம் வந்து கொஞ்சம், அதாவது அந்த ஆறோட அகலம் வந்து அதிகமாக இருக்கனால இது அகன்ற காவிரி அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. சரிங்களா? அடுத்தது திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு 2 கிளைகளாக பிரியுது. இந்த காவிரி ஆறு திருச்சியில் வந்து என்ன ஆகுது, 2 கிளையாக வந்து பிரியுது. வடகிளை கொலேருன் அப்படி இல்லாட்டி கொள்ளிடம் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. இன்னொன்று வந்து தென்கிளை காவிரி அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல பிரிஞ்சது இல்லைங்களா, 2 திருச்சியில் வந்து 2 கிளையாக பிரிஞ்சது இல்லையா, அந்த 2 கிளையுமே வந்து ஒரு பக்கம் ஓடிட்டு மறுபடியும் வந்து ஒரு இடத்துல வந்து இணையுதுங்க. ஸோ அந்த இணையும் போது அந்த இடத்த ஸ்ரீரங்கம் தீவை அப்படிங்கிற ஒரு இதை வந்து உருவாக்குது. என்னது? ஸ்ரீரங்கம் தீவை வந்து நமக்கு என்ன பண்ணுது, தீவு. ஓகேவா? அதை வந்து உருவாக்குது. அடுத்து கிராண்ட் அணைக்கட்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கல்லணை வந்து காவிரி ஆற்றுக்கு குறுக்க வந்து கட்டப்பட்ட அணை தான் இந்த கிராண்ட் அணைக்கட், அதாவது கல்லணை. சரிங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ காவிரி ஆறுனால இடையில பிரிஞ்சு வந்து நிறையா வந்து பின்னல்களை வந்து உருவாக்கியிருக்கனால இது தென்னிந்தியாவின் தோட்டம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. சரிங்களா? சரி, அடுத்து வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தீவுகளோட பெயர்களை வந்து கொடுத்துருக்காங்க. இதை கம்ப்ளீட்டாக வந்து படிச்சுக்கணும். ஸோ வந்து பாம்பன், முயல் தீவு, குருசடை, நல்லத்தண்ணி தீவு, புள்ளிவாசல், ஸ்ரீரங்கம், உப்புத்தண்ணி தீவு, தீவுத்திடல், காட்டுப்பள்ளி தீவு, தீவு மற்றும் விவேகானந்தர் நினைவு பாறை, இது எல்லாமே நமக்கு என்னதுங்க, ஒரு சின்ன சின்ன தீவுகள் தான். அது முக்கியமான தீவுகள். அடுத்து வந்து பாலாறு வந்து கர்நாடகாவோட கோலார் மாவட்டத்தில் தலகவரா கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்க தான் வந்து உற்பத்தி ஆகுது. ஸோ இது வந்து 57% தமிழகத்திலையும் மீதி இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து கர்நாடகா மற்றும் ஆந்திராலையும் வந்து நமக்கு பாயுது. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பொன்னி, கவுண்டின்யா நதி, மலட்டாறு, செய்யாறு, கிளியாறு, இது எல்லாமே பாலாற்றோட துணை நதிகளாக வந்து கருதப்படுது. சரிங்களா? அடுத்து இந்த பாலாறு வேலூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்கள் வழியாக பாய்ந்து கூவத்தூருக்கு அருகே வங்காள விரிகுடாவில் வந்து என்ன பண்ணுது, கலந்துடுது. அடுத்தது தென்பெண்ணை ஆறு அப்படி இல்லாட்டி தென் பொருணை ஆறுன்னு வந்து அழைக்கப்படக்கூடிய ஆறை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கப்புறம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிழக்கு கர்நாடகாவோட நந்தி துர்கா மலைகளில் கிழக்கு சரிவுகள்லேருந்து என்ன பண்ணுது, உருவாகுது. சரிங்களா? இது வந்து 77% வந்து தமிழ்நாட்டில் ஓடிட்டுருக்கு. கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை, கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்கள் வழியாக தென்கிழக்கு திசையில் வந்து ஓடுது நமக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த நதி வந்து பாய்ந்துட்டுருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நதி கெடிலம் மற்றும் பெண்ணையாறு அப்படின்னு சொல்லிட்டு 2 கிளைகளாக திருக்கோவிலூர் அணைக்கட்டுக்கு பக்கத்தில் வந்து என்ன பண்ணுது, பிரியுது. சரியா? அந்த பிரிந்ததில் ஒரு பகுதி என்னது, கெடிலமாறு இருக்கு இல்லையா, அந்த கெடிலமாறு வந்து கடலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்ணையாறு புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கும் வந்து என்ன பண்ணுது, பக்கத்தில் போயிட்டு அப்படியே வங்கக்கடலில் என்ன பண்ணிடுது, கலந்துடுது. சரிங்களா? அடுத்தது இந்த சின்னாறு, மார்க்கண்ட நதி, வாணி ஆறு மற்றும் பாம்பா ஆறு இதெல்லாமே வந்து முக்கிய துணை ஆறுகளாக கருதப்படுது. எந்த ஆறுக்கு? இந்த தென் பொருணை ஆறுக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட முக்கிய நீர்ப்பாசன ஆதாரமாக வந்து இது கருதப்படுது. சரிங்களா? ஸோ இந்த ஆற்றுக்கு குறுக்க தான் வந்து கிருஷ்ணகிரி மற்றும் சாத்தனூர் நீர்த்தேக்கங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வைகை ஆறு. ஸோ வைகை ஆறு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்க வருச நாட்டு குன்றுகள்லேருந்து நமக்கு அந்த சரிவில் உற்பத்தி ஆகுது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எந்தெந்த மாவட்டங்களில் பாய்ந்துட்டுருக்கு அப்படின்னா மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்கள் வழியாக வந்து பாயுது நமக்கு.
சரி, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆற்றோட நீர் ராமநாதபுரத்தின் பெரிய ஏரி மற்றும் பல சிறிய ஏரிகளில் நிரப்பப்பட்டு பின் ஏரிகளில் இருந்து வெளியேறும் உபரி நீரானது ராமநாதபுரம் அருகில் இருக்கக்கூடிய பாக் நீர் சந்தியில் கலக்கிறது. ஸோ இலங்கைக்கும் தமிழ்நாட்டோட தென்பகுதியில் இருக்கக்கூடிய இலங்கை தான், அதாவது இந்தியாவோட தென்பகுதியில் இருக்கக்கூடிய இலங்கையும் நம்ம தமிழ்நாட்டையும் பிரிக்கிறது என்னது தான் இந்த பாக் நீர் சந்தி. அப்போது இந்த வைகை நதி எங்கே போய் கலக்குது? இந்த பாக் நீர் சந்தியில் நமக்கு கலக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எந்தெந்த மாவட்டங்கள் இது பாயுது? மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை. சரிங்களா? அடுத்து ஃபைனலாக வந்து தாமிரபரணி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தாமிரம் அப்படிங்கிற பெயரும் வருணி சிற்றோடைகள் அப்படிங்கிறது ரெண்டும் இணைந்து தான் நமக்கு என்ன ஆயிருக்கு? தாமிரபரணி அப்படிங்கிறது நமக்கு உருவாயிருக்கு. ஸோ இங்கே அதிகமாக வந்து செம்மண் துகள்கள் வந்து கலந்துருக்கனால இந்த நதி வந்து எப்போவுமே பார்க்குறதுக்கு செந்நிற தோற்றத்துடன் தான் நமக்கு காணப்படுது. சரிங்களா? ஸோ இந்த நதி வந்து தாமிரபரணி அம்பாசமுத்திரம் வட்டம் பாபநாசத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையோட பொதிகை மலையோட முகட்டில் இருந்து தான் நமக்கு தோன்றதாக வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள் வழியாக வந்து பாய்ந்து கடைசியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புன்னைக்காயலுக்கு பக்கத்தில் வங்கக்கடலில் கலந்துருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதோட துணை ஆறுகளாக கருதப்படக்கூடியது காரையாறு, சேர்வலாறு, மணிமுத்தாறு, கடனாநதி, பச்சையாறு, சிற்றாறு மற்றும் ராமநதி. இது எல்லாமே வந்து இந்த தாமிரபரணியோட முக்கிய துணை நதிகளாக வந்து கருதப்படுது. இது வந்து தென்னிந்தியாவின் ஒரே வற்றாத நதி. ஏன்னா வந்து 2 காலகட்டத்துலேயுமே வந்து இதுக்கான மழை வந்து கொடுக்குது இல்லைங்களா? ஸோ என்னென்ன காலகட்டம்? தென்மேற்கு, வடகிழக்கு, இந்த 2 பருவ காலத்துலேயுமே இந்த தாமிரபரணி நதிக்கு மழை வந்து வரனால தமிழ்நாட்டோட ஒரே வற்றாத நதியாக அந்த தாமிரபரணி தான் வந்து கருதப்படுது. சரிங்களா? அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய நீர்வீழ்ச்சிகள் வந்து இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி வந்து நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 6.6 வரைக்கும் இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த கிளாஸில் 6.7 பார்த்து நம்ம இந்த லெசன் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.